ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் மறுபடியும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோடு தான் நான் வந்து உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோனா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு வேகமாக அதிகரிக்கிறதுக்காக ஒரு அருமையான ஒரு ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஜூஸ் எப்படி ரெடி பண்ணணும், இதில் என்னென்ன பொருட்கள் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ இதில் ஒரு 3 பொருட்கள் சேர்த்துருக்கேன். அந்த 3 பொருட்களும் என்னென்ன பொருட்களை சேர்த்துருக்கேன், என்னென்ன அளவுகளில் சேர்த்துருக்கேன், இதை எப்பப்பெல்லாம் குடிக்கணும், யார் யார் குடிக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுசாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு இதேமாரி ஒரு அருமையான ஜூஸை நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி குடிச்சிட்டு வந்தாலே போதும், நம்ம உடல்ல நல்லா சூப்பரா நோய் எதிர்ப்பு சக்தி வேகமா அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். முழுசா பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்றது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கூட இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. இந்த பெல் பட்டனை டச் பண்ணா மட்டும்தான் நம்ம சேனல்ல வர புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்பப்போ காமிச்சு உங்க நோட்டிஃபிகேஷன் புதுசாக காமிச்சு நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான வீடியோக்கள், அதாவது பெண்களோட முகத்தை நல்லா சூப்பராக பளபளன்னு வச்சுக்கிறதுக்காக ஃபேஷியல் க்ரீமாக இருக்கட்டும், அவங்களோட ஹேரை வந்து நல்லா நீளமாக கருமையாக வளர்க்குறதுக்கு ஹேர் ஆயில், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை முடிகள் இருக்கும், வெள்ளை முடிகள் செம்பட்டை முடிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான முடிகளை கருமையாக மாற்றுறதுக்கான ஹேர் டை, அதாவது முற்றிலும் இயற்கையானது, எந்தவித கெமிக்கல்ஸ் கலக்காத ஹேர் டையாக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ்க்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, கர்ப்பிணிகளுக்கு, வயதானவங்களுக்கு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோக்கள், எல்லாருக்கும் தேவைப்பட்ட அனைத்து வீடியோக்களும் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் சூப்பராக பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்மளோட ரெமெடிக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பொதுவாகவே வெள்ளரிக்காய் வந்து எல்லா சீசனில் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அது கோடை காலம் இருக்குல்ல, வெயில் எப்போ அதிகமாக இருக்குமோ அந்த டைமில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கும். இதோட விலை வந்து ரொம்ப மலிவாக தான் இருக்கும். முக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளுவண்டியில் கையில் வச்சுக்கிட்டே விற்றுக்கிட்டே இருப்பாங்க. பஸ்லலாம் போனோம்னா முன்னாடி காட்டிக்கிட்டே இருப்பாங்க, வெள்ளரிக்காய் வேணுமான்னு சொல்லி. அந்தளவுக்கு வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய காய் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய். இப்போதான் வெள்ளரிக்காயில் பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும். வெள்ளரிக்காயாக இருந்தாலும் சரி, பழமாக இருந்தாலும் சரி, அது வந்து நீர் சத்துக்கள் ரொம்ப அதிகம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடை காலத்தில் நம்ம வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிடும்போது நமக்கு எப்பேற்பட்ட தண்ணி தாகமாக இருந்தால் கூட அந்த தாகம் எல்லாமே வந்து இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டாலே வேகமாக சரியாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலோரிகள் வந்து ரொம்ப கம்மி இந்த வெள்ளரிக்காயில். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்றனால நம்மளோட நாள்பட்ட உடல் எடையாக இருந்தால் கூட அந்த நாள்பட்ட உடல் எடை கூட வேகமாக வந்து மலைன்னு சூப்பராக குறைஞ்சிடும். இன்னொன்று அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா இது வந்து குளிர்ச்சி தன்மை வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வெள்ளரிக்காய் சும்மா அப்படி கட் பண்ணி தான் வச்சுக்கோ, இல்லை தொட்டு பார்த்தாலும் அவ்வளோ சில்லுன்னு இருக்கும், அவ்வளோ குளிர்ச்சி தன்மை வாய்ந்தது. இது சாப்பிட்றனால உடல் சூடு, அந்த கோடை காலத்தில் வரக்கூடிய அந்த உடல் சூடு எல்லாமே வந்து வேகமாக அடியோடு சூப்பராக சரியாயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்றனால நம்ம உடலில் வந்து எந்த வகையான நன்மைகள் ஏற்படுத்த போகுது, நமக்கு என்னென்ன நோய்கள் வந்து உடலை விட்டு சரியாக போகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பொதுவாக இந்த வெள்ளரிக்காய் வந்து அதிகமாக அந்த கோடை காலத்தில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளைத்திறன் வந்து இன்னும் அதிகமாக வந்து செயல்படும். ஒரு சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி டல்லாகவே இருப்பாங்க. பெரியவங்களே பார்த்தீங்கன்னா அந்த வெயில் அதிகமாக இருக்கும் இல்லையா, போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்படி ரொம்ப கடுப்பாக இருக்கும் பேசும்போது, அப்படியே அமைதியாக இருப்பாங்க, சல்லு விழுந்துட்டே இருப்பாங்க பாருங்களேன். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த வெள்ளரிக்காய், அந்த குளிர்ச்சி வாய்ந்த இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது அவங்களோட மூளையோட திறன் வந்து இன்னும் அதிகப்படுது, அவங்க வந்து இன்னும் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதுலேயே சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கல்லீரல், அதாவது கல்லீரல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். கல்லீரல் பொதுவே யாருக்கு ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு, அதாவது ஸ்மோக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஆண்களுக்கு வந்து எப்பவுமே கல்லீரல் வந்து கொஞ்சம் வேகமாகவே ஸ்மோக் அது சரியாக அது எப்படி சொல்கிறது பலம் இல்லாமல் வேகமாக நின்றும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வெள்ளரிக்காய் வந்து அடிக்கடி சாப்பிடணும். பொதுவாக வீட்டில் புகைப்பிடிச்சவங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், அதாவது புகைப்பிடிக்கிறது ரொம்ப கெடுதல், நீங்கள் புகை குடிக்கிறனால நம்ம குடும்பத்தை சேர்ந்த மற்றவங்களுக்கு தான் வந்து கெடுதல் அதிகமாக இருக்கும். சப்போஸ் நிப்பாட்டவே முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளரிக்காயை கொடுத்தாலே போதும், அவங்களுக்கு வந்து அந்த பாதிப்புல வந்து ஓரளவுக்கு வந்து குறையும். அந்த கல்லீரலோட இது வந்து கொஞ்சம் வந்து கட்டுப்பாடாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்க ஆண்கள் வந்து கண்டிப்பாக வந்து வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம் இந்த மாதிரிலாம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்கனாலே போதும், அவங்களோட கல்லீரல் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து சூப்பராக மாறும்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண் பார்வை பிரச்சனை இருக்கவங்க இந்த வெள்ளரி பழத்தில் வந்து ஜூஸ் போட்டு குடிப்பாங்க தெரியுமா. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணிடுவதுக்கு முன்னாடி வெள்ளரி பழத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த தோலை எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு கூட அடிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஸ்பூன் கரண்டி வச்சு மையா அப்படியே அமுக்குனாலே அது வந்து நமக்கு நல்லா மெல்ட் ஆயிரும். அதில் வந்து நாட்டு சர்க்கரை இல்லை தேன் கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஜூஸ். இந்த ஜூஸ் வந்து நம்ம அடிக்கடி குடிக்கிறனால நமக்கு வந்து கண் பார்வை ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே வந்து அடியோட வேகமாக சரியாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்க ப்ராப்ளம் என்னென்னா சிறுநீரக கல். இது வந்து ஆண்கள்லேருந்து பெண்கள் வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இப்போ ரொம்ப இருக்குது இந்த சிறுநீரக கல்ன்ற ப்ராப்ளம். இது எதனால் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய பேருக்கு வந்து ஒர்க் பண்ணுறவங்களாவே இருக்கும். உட்கார்ந்த இடத்துலேயே வேலை பார்க்குறோம் இல்லையா, சிஸ்டம் முன்னாடி வேலை பார்க்குறவங்க இல்லை ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டான டைமில் வந்து பாத்ரூம் போகிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தண்ணி குடிக்கிறதும் கிடையாது, அப்படியே உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்குது. அந்த பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது பிரேக் விடுவாங்க பாருங்கள், அந்த பிரேக்கில் வந்து கண்டிப்பாக பாத்ரூம் கரெக்டாக போகவே மாட்டாங்க. ஏன்னா என்ன நினைப்பாங்கன்னா கூட்டமாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அந்த குழந்தைகள் வந்து போகாமல் தவிர்த்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தவிர்த்து அந்த பாத்ரூம் அந்த யூரின் வந்து அடக்கி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது வந்து சிறுநீரக கற்களாக வந்து மாறிடும். அது வந்து கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணிடும். அதனால் குழந்தைகளுக்கு வந்து முதலே சொல்லி கொடுத்து வளங்க. நிறைய வந்து தண்ணி குடிங்க, பாத்ரூம் கரெக்டாக போங்க, அந்த பீரியடில் வந்து போங்க. சப்போஸ் அடுத்து பாத்ரூம் வந்தால் கூட டீச்சர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காதீங்க, கண்டிப்பாக கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்ன குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பெரியவங்களும் அதே மாதிரி ஆஃபீஸில் வந்து அந்த ஒர்க் பண்ணுற டென்ஷன்லேயே உட்காந்து அவங்க யூரின் கரெக்டாக பாஸ் பண்ணுறது, தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் மறக்கிறனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிறுநீரக கற்கள் பிரச்சனை வந்து அதிகமாக வந்து வந்துட்டுருக்கும். இந்த கற்கள் எல்லாத்தையுமே கரைக்கிறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் ஒன்றே வந்து போதுமானதான். இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்றது, இந்த பழம் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த சிறுநீரக கல் வந்து இயற்கையான முறையிலே வந்து வேகமாக அவங்களுக்கு வந்து கரைஞ்சி காணாமலே போயிடும். இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடலில் இல்லாதனால மட்டும்தான் நம்ம உடல் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து வந்துட்டே இருக்கும். அது காய்ச்சல், சளி, எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட உடனே வந்து நம்மளை வந்து தாக்கிடும். அதுக்கு காரணம் என்னென்னா உடலில் வந்து போதிய அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறது தான். நாம் வந்து இந்த வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம், இல்லை இந்த சிட்ரஸ் பழங்கள் சொன்னோம் இல்லையா, விட்டமின் சி இருக்க நெல்லிக்காய், லெமனு, ஆரஞ்சு பழம், இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்றதுனால நம்ம உடலில் வந்து போதிய அளவு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயை பற்றி நிறைய யூசஸ் பற்றி பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்மளோட ரெமெடிக்கு வந்து இந்த வெள்ளரிக்காயை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து நல்லா முழு வெள்ளரிக்காயை நல்லா கழுவிட்டேன். நீங்கள் வந்து நல்லா ஒரு 2 வட்டம் கழுவுங்க. ஏன்னா அது வந்து நிறைய பேரோட கைப்பட்டு வந்துருக்கும். அதனால் நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு தோலை கண்டிப்பாக எடுக்காதீங்க. அதனால தான் சொல்கிறேன், தோலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சத்துக்கள் இருக்கும். தோலை எடுக்காமல் நான் கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு க்ளீனான ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சி வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா அந்த வெள்ளரிக்காயை நல்லா பேஸ்ட் மாதிரி சூப்பராக அரைச்சி வந்து இப்போ நம்மளோட ரெமெடிக்கு வந்து இது பேஸ்ட் மாதிரியோ இல்லைன்னா ஜூஸ் மாதிரி எந்த வகையில் வந்து இதை பயன்படுமோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு வேகமாக அதிகரிக்கிறதுக்காக ஒரு அருமையான ஒரு ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருட்கள் பாருங்களேன், எல்லாமே வந்து முற்றிலும் இயற்கையான பொருட்கள் தான். அதாவது வெள்ளரிக்காயோட ஜூஸு, நல்ல வீட்டில் கடைஞ்ச மோர், நாட்டு சர்க்கரை, இந்த 3 பொருட்கள் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். பொதுவாகவே உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்கனால தான் நிறைய வந்து பிரச்சனைகள், அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து பெரிய ப்ராப்ளம் இருந்து இருக்க வரைக்கும் எல்லாமே நம்ம உடலை வந்து வேகமாக வந்து தாக்கிக்கிட்டே இருக்குது. அதை இப்போ வர காய்ச்சலாக இருக்கட்டும், சளி, என்னென்னமோ வந்து புதுசாக வந்து வியாதிகள் வந்துகிட்டே இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது வந்து ஒரு பயமாக இருக்கும், நமக்கு வந்துருமோ, நமக்கு ஏற்கனவே வந்து உடல் ரீதியாக நிறைய ப்ராப்ளம் இருக்கே, நம்ம உடலில் நிறைய ரத்தம் வந்து அதாவது ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க, அதனால் நம்ம உடலுக்கு வந்துருமோ, நம்ம குழந்தைக்கு வந்துருமோன்னு சொல்லி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான பயத்தை எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நம்ம உடலை வந்து நோய் சக்தி எவ்வளவு தூரம் அதிகரிக்குதோ, நம்ம உடலை ஹீமோகுளோபினோட அளவு வந்து எந்த அளவு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம நோயோட தாக்கத்துலேருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம். பொதுவே நம்ம உடலில் வந்து அந்த ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா டேப்லெட் சாப்பிட்றது, இன்ஜெக்ஷன் போடுறது, இந்த மாதிரி செஞ்சு நம்மளோட உடலில் வந்து நம்ம அந்த ஹீமோகுளோபினோட அளவு வந்து அதிகரிச்சுட்டு இருப்போம். கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுற வந்து ரொம்ப ஒரு தப்பான செயல். அதாவது நம்ம உடலில் இருக்க அதாவது ரத்தம் ஊறுறது வந்து கண்டிப்பாக இயற்கையான முறையில் தான் இருக்கணும். கெமிக்கல், அதாவது மருந்து, மாத்திரை, ஊசி, இதன் மூலமாக நம்ம உடலில் வந்து ரத்தம் எப்போயுமே ஊற வைக்கவே கூடாது. இயற்கையான இந்த மாதிரி ஜூசஸ், பழங்கள், காய்கறிகள் இந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம உடலில் வந்து ரத்தம் ஊறுறது தான் வந்து எப்போயுமே நமக்கு வந்து உடலுக்கு என்றைக்குமே நல்லது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு வேகமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயோட ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே வெள்ளரிக்காய் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சோம் பாருங்களேன், அதுலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக வாட்டர் மட்டும் கலந்து வச்சுருக்கேன்.
ஒரு அரை டம்ளருக்கு வெள்ளரிக்காயோட ஜூஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா வீட்டில் உறவுத்திருப்போம் இல்லையா, கட்டியான தயிரை நல்லா கடைஞ்சி அதுலேருந்து நான் மோர் எடுத்து வச்சுருக்கேன். பொதுவே மோரை நம்ம வந்து டெய்லி சும்மா நார்மலாகவே சாப்பாட்டில் சாப்பிட்றனாலையும் சரி, இல்லை குடிக்கிறனாலையும் சரி, நம்ம உடல் நல்லா குளிர்ச்சியாக மாறுறது மட்டும் இல்லாமல் உடலில் வந்து நோய் சக்தி வந்து வேகமாக அதிகரிக்கும். அதுக்காக தான் நான் வந்து அடுத்ததாக மோர் எடுத்துருக்கேன். மூணாவதாக பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக நாட்டு சர்க்கரை தான் எடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 பொருட்கள் வச்சு அந்த ஜூஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அரை டம்ளருக்கு வெள்ளரிக்காய் ஜூஸ் எடுத்துருக்கேன் இல்லையா, அடுத்தது மோரையும் அதே அளவு சம அளவுகள் கலந்துருங்க. இப்போது பாருங்கள், ரெண்டையும் கலந்தாச்சு. மோரையும் நம்ம வெள்ளரிக்காய் ஜூஸையும் கலந்துட்டேன். அடுத்தது நம்ம நாட்டு சர்க்கரை வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி இப்போ கலந்துக்கலாம். என்னோடய டேஸ்ட்டுக்கு நான் இந்த 1 ஸ்பூன் மட்டும் நான் கலக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மோரும் வந்து குளிர்ச்சியாக இருக்கும், நம்ம வெள்ளரிக்காயும் குளிர்ச்சியாக இருக்கும். அதனால இது வந்து டக்குனு மிக்ஸ் ஆகாது. இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து இந்த ஜூஸ் வந்து மிக்ஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம குடிக்கக்கூடிய அந்த ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக வந்து காலையில் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நம்ம உடலில் அந்த எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடலில் வந்து தேவையான நோய் சக்தி வந்து வேகமாக அதிகரிக்கும். அது சப்போஸ் நம்ம காலையில் குடிக்க முடியல அப்படின்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் அந்த ஜூஸை குடிச்சிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 2 தடவை குடிக்கணும். 2 தடவை இந்த ஜூஸை குடித்தா மட்டும்தான் நம்ம உடலில் நோய் சக்தி அதிகரிக்கிறது, ஹீமோகுளோபினோட அளவு கூடுறதுன்னு சொல்லி நிறையா வந்து நடந்துகிட்டே இருக்கும். இதேமாதிரி ஜூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழுசாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதேமாதிரி ஒரு ஜூஸை நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி இந்த ஜூஸை கண்டிப்பாக குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். எல்லாரும் குடிக்க தகுந்த ஒரு ஜூஸ் தான் இது. குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்கள் குழந்தைகளுக்கு எந்த விதமான நோயும் தாக்காமல் ஒரு சூப்பரான அளவே அவங்க இருப்பாங்க. இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.